தொடரலாம். இது கேள்வி நேரம். நெருங்கிக் கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தல். நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சிகளினுடைய தேர்தல் தொடர்பான பணிகள் மிக வீரியத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூட்டணிக்கான கதவுகளை எல்லா கட்சிகளும் திறந்தே வைத்திருந்தாலும் யாரோடு அணி சேரப் போகிறார்கள் என்ற கேள்வி கடைசி நிமிடம் வரை இன்னமும் அது ஒரு விடை தெரியாத கேள்வியாகவே நீண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ஜெயராஜ், அவர் இலகணேசன் ஒரு விவாதத்தை வைக்கிறாரு. ஜெயலலிதாவின் மீதான ஒரு வழக்கு இருக்கிறது மேல்முறையீட்டில். 2G விவகாரமும் நிலவில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாற்றுக்கு மக்கள் காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரை அவ்வாறு ஒரு வலிமையான மாற்று முன்வைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கவில்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலிமையான மாற்றாக முன்னிற்கும், வெற்றி பெறும் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் ஒரு வாதத்திற்கு அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வர்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட தேமுதிக ஓரளவிற்கு வலிமையான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்குது. பிரதான எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய இடத்திற்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, உங்களுடைய வாதத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட பரவலாக தமிழகம் முழுவதும் மிக பரவலாக அவர்களுக்கான ஒரு வலுவான வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இந்த மாதிரியான ஒரு அணி சேர்கின்ற பொழுது ஒரு மாற்றை மக்கள் விரும்பி வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நம்புகிறீர்களா? அதிமுக அரசிற்கு எதிரான மனநிலை இருக்குதுங்கிற உங்களுடைய வாதம் திமுகவிற்கு ஆதரவாக மாறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 25% வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சிக்குத்தான் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கின்றது. அரசியல் அரிச்சுவடி படித்த எல்லோருக்கும் தெரியும். யார் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வரப்போகிறோம், வந்துவிட்டோம் என்று. ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 2%, 4% வாக்கு வங்கி வைத்திருக்கிறவர்கள் எல்லோரும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுவது அவர்களுக்கே தெரியாது. இப்பொழுது நான் உதாரணத்துக்கு இருக்கிறேன். மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று நம்பிக்கையோடு இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து விட்டது. அவர் உண்மையிலேயே நம்புகிறார் என்று சொன்னால், அவர் கட்சி தொண்டர்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாட்டு மக்களுக்கு நான் உண்மையிலேயே நம்பி தேர்தலில் நிற்கிறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மனதார நம்புகிறேன் என்று சொன்னால், முதலில் அவர் செய்ய வேண்டிய வேலை தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நிற்க வேண்டும். அதை அவர் செய்வாரா? அவர் ஏன்? நான் தான் கேட்கிறேன். இதுதான் காரணம். அவருக்கே அவர் மீது நம்பிக்கை கிடையாது. அவர் வாக்கு வங்கி அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷம், இப்பொழுது எங்கள் தளபதியினுடைய நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க தெரிஞ்ச. நான் ஒரு வாக்கு வைக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தொகுதி சார், நீங்க நரேந்திர மோடியோடு தயவு செஞ்சு டாக்டர் அன்புமணி உதாரணத்திற்கு நான் கேட்கிறேன் சார், உங்கள் மீது நீங்கள் 4%, 5% வாக்கு வங்கி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் என்று அவர்கள் சொல்கிறார் என்றால், முதலில் உங்களை நீங்கள் நிரூபியுங்கள். நாட்டு மக்களுக்கு உங்களை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கிறது. ஒரு நிமிஷம், நீங்க பேசுறப்ப நான் பேசல. அதாவது நீங்க பேசுங்க, உங்க நேரத்தை நீங்க பேசுங்க. அதாவது நான் வாழ்த்துகிறேன் டாக்டர் அன்புமணியை, நீங்கள் முதலில் நிரூபியுங்கள் உங்களை. இப்பொழுது டாக்டர் ஐயா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறார். திமுக இதை செய்யும் என்று நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்கிறார். 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்த திமுக சொன்னதை செய்தோம், செய்வதை சொல்வோம் என்று சொல்லுகிற கலைஞர் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆட்சிக்கு வருவோம், செய்ய போகிறோம் நாளைக்கு. உங்களுக்கு என்ன கவலை? நீங்க அவங்க மட்டும் ஒரு கேள்வி, துணை முதல்வராக ஏன் செய்யவில்லைன்னு கேக்குறாங்கல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். 7 லட்சம் கிலோமீட்டர் எங்கள் தளபதி பயணித்திருக்கிறார். ஒரு கட்சி தலைவரையாவது எடுத்து சொல்லுங்கள். போன நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரே ஒரு தொகுதியிலே தான் பிரச்சாரம் செய்தார். மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரே தொகுதியில் தான் பிரச்சாரம் செய்தார். ஆனால் எங்கள் தளபதி 234 தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு எதிர்க்கு 100 மணி நேரம் நின்று கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி வழங்கி கின்னஸ் ரெக்கார்ட் என்ன கேட்கிறேன், 11 மேம்பாலம், கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், துணை முதல்வராக இருக்கிற பொழுது இத்தனை சாதனை செய்துட்டு இன்றைக்கு முதல்வராக மக்களை சந்திக்கிறார். அவங்க மத்திய அமைச்சராக அவர்கள் என்ன சாதனை செய்தோம் அவர் செய்ததை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்து வரவேறுங்க சொல்றோம். நான் முடிச்சறேன். என்னோட கேள்வி, நீங்க 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்தார்னு சொல்றீங்க. இன்றைக்கு அவர் செய்வது நடைப்பயணம். திட்டத்த மாறிகளை மாற்றிக் கொள்கிறோம். இல்ல வரேன். தேர்தல் யுக்தி இது. தேர்தலுக்காக என்ன செய்கிறோம்? தேர்தலுக்காக தான். நாடகம் இது. நாடகம் கொச்சைப்படுத்தாதீங்க. தேர்தலுக்காக நாடகம் தான் சார். இங்க பாருங்க, தேர்தலுக்காக நாடகம் தான். மக்களை சந்திப்பது எப்படி தேர்தல் நாடகமாக முடியும்? தேர்தலுக்காக அல்ல, தேடி தேடி மக்களை சந்திக்கிறோம். முடிச்சற கேள்வி வைங்க. தேர்தலுக்காக தான் என்றாலே அது நாடகம் தான்.
இல்ல மக்கள் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்காக என்று சொன்னால் அது வலுவான வாதம் சார். நான் தேர்தலுக்காக தான் நீங்க சொன்னீங்க சார். 234 தொகுதியில் வேன் பிரச்சாரம் செய்தார். இன்னைக்கு நடந்து போய் மக்களை சந்திக்கிறார். இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? இதுதான் தவறில்லை. இன்னைக்கு தான் நாங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை. ஏன் துணை முதல்வர் ஏன் அப்ப போனோம்? துணை முதல்வராக இருக்கிற பொழுது கோப்புகளை பார்க்க வேண்டும், அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டும், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. அப்பொழுது கூட மெட்ரோ ரயில் திட்டத்தை வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வந்தார். ஒகேனக்கல் திட்டத்தை வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வந்தார். நான் கேக்குறேன், இல்ல நீங்க திட்டத்தை கொண்டு வந்தமே துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே கோப்புகளை பார்க்க வேண்டிய நாங்க மக்களை 7 லட்சம் கிலோமீட்டர் பயணித்திருக்கோம். வரேன் திரு ஜெயராஜ். அப்படினாலே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இல்லையா? கோப்புகளை பார்க்க வேண்டாமா? நீங்க ஏன் அவர் மக்களை சந்திக்கல? ஒரு நிமிஷம், ஏன் ஹெலிகாப்டர் பறந்து போயிரா? நான் முடிச்சறேன். ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन. நான் கேக்குறேன், முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் 9 முறை கொடநாட்டிற்கு போயிருக்கிறார் இந்த 5 ஆண்டுகளில். 9 முறை. இன்னும் புரியுதுங்களா? அவருடைய சொந்த பிரச்சனை. நான் அதுல குறை சொல்ல விரும்பல. ஆனால் ஸ்ரீரங்கத்திற்கு முதல்வராக அவர் தொகுதிக்கு 2 முறை போயிருக்கார். ஆர்கே நகருக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் நன்றி சொல்லல. ஆனால் ஸ்ரீரங்கத்துல எங்க தளபதி வாரம் போறார். ஒரு தலைவர் என்பவர் தன்னுடைய தொகுதிக்கு சட்டமன்ற எப்படி பாதுகாக்கணும்? திரு ஜெயராஜ், ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்ட உதவிகள் என்னங்கறத வச்சு நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு ஸ்ரீரங்கத்துல. சார் மக்களை பார்க்கணும் சார். இல்ல இந்த முறை அண்ணா என்ன சொன்னார்? இந்த முறை மக்களோட செல். இன்னைக்கு எங்கள் தளபதி பேரர் அண்ணாவின் மறுவடிவமா எங்கள் தளபதி நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு திமுக ஒவ்வொரு கொண்டரும் திமுக ஆட்சி வந்துருச்சுன்னு மகிழ்ச்சியோடு இருக்கோம். நீங்க நினைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்காங்க நமக்கு நாமே என்பது ஒண்ணுல. நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் கடந்த முறை அதிமுக பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை திமுக பெறுகிறது. ஒரு நிமிடம். எங்களை குறை சொன்ன பிஜேபியினுடைய வாக்கு வங்கி ஸ்ரீரங்க தேர்தல் என்ன டெபாசிட் கூட வாங்க முடியல. அவர்கள் எங்களை ஏளனம் செய்யறாங்க. என்ன சார் இது நியாயம்? திமுக டெபாசிட் பறிபோன. நான் என்ன கேக்குறேன், இதே அதிமுக பெண்ணாகரத்தை டெபாசிட் இருந்துச்சு. அடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. சரிங்களா? நாங்க ஆட்சிக்கு வர போறது திமுக என்பது உறுதியாகப்பட்டது. இல்ல அவர் வந்து அம்மா கொடநாடு போறாங்க. சரி, அந்த விவாதத்துக்குள்ள வரவேணான்னு பார்த்தா வர வச்சிடறாரு. அவர்களுடைய திரு ஸ்டாலின் அவர்களும் பல முறை வெளிநாடு லண்டனுக்கு அங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். அடுத்து வந்து இவர் இப்போ நடபயணத்திலேயே ஒண்ணுமே சொல்லல. லண்டனுக்கு எதுக்கு போறோம், சிகிச்சைக்கு போறோம் சொல்லிட்டு போறாரு. என்ன தப்பு? எங்க அம்மா போயிட்டு நீங்க சொல்லுங்க. இன்னை வரைக்கும் சொன்னீங்களா? இன்னை வரைக்கும் சொல்லல. முதலமைச்சர் 9 முறை கொடநாட்டுக்கு போனாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை தாண்டி கடல் தாண்டி போனா ஒரு நாள் போறாங்க சார். நான் முடிச்சேன். தளபதி 2 நாள் போறாரு. ஒரு ஆக்கப்பூர்வமான கொடநாட்டுக்கு எதுக்கு போறாங்க முதலமைச்சர்? நான் கேள்வி கேட்கல. நீங்க ஏன் ஆர்கேனகருக்கு போறீங்க கேக்குறேன். ஆர்கேனகருக்கு ஏன் போறீங்க கேக்குறேன். ரெண்டுமே சார் 15 நான் ஒரு கேள்வி கேட்டுமா? அவச்சாது ஆனா இல்ல நாகரிகமான இல்ல 15 கிலோமீட்டர் ஜெயராஜ் போயஸ் தோட்டத்துக்கும் ஜெயராஜ் நன்றி சொல்றது கிடையாது. ஒரு முதலமைச்சர் நன்றி சொல்ல மாட்டாங்களா? திரு ஜெயராஜ் நன்றி சொல்ல மாட்டாங்களா? திரு ஜெயராஜ் தெரியாது. நாட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குனீங்கல. சைக்கிளோட தெரியாது. ஜெகர்தண்டா ஒரு நிமிஷம் முதல்ல டீ கிளாஸ் கொண்டு போய் டீ கடையில வச்சு டீ குடிக்க தெரியாது. ஒண்ணே கருணாநிதி ஒரே ஒரு விஷயம் சேர்த்து சொல்லுங்க. திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு எத்தனை முறை சொல்கிறார் சார்? 3 முறை போயிருக்கார். இப்ப போறார் இந்த மாசம். 92 வயசுல எலெக்ஷன் வருது. 92 வயசுல தேர்தல் வருது. போய்தான் ஆகணும். எலெக்ஷன் போறீங்க. இன்னொன்னு இவர்களுடைய திரு ஸ்டாலின் அவர்களே நடபயணத்திலே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. ஒரு நிமிஷம்னா இவர்கள் ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் லஞ்சம் இருந்தது, தவறு நடந்தது, ஒத்துக்கொள்ளுகிறோம்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாங்க. ஆட்சி கொடுப்போம் சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு? நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. எங்கள் ஆட்சியில் தவறு நடந்தது, எங்கள் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இருந்தது, தவறுகள் நடந்தது. அவரோட ஸ்டேட்மென்ட், அவரோட ஸ்டேட்மென்ட் தவறே நடக்காத ஆட்சி. ரெண்டு விஷயம் அதுதான் சொல்றேன். துப்பு வழக்குல தண்டனை பெற்றவங்க நீங்க அத பத்தி பேச கூடாது. நான் முடிச்சறேன். இல்ல இல்ல அந்த கேள்வி தான் வரேன். செஞ்சு சம்பாரிச்ச சொத்து அந்த கேள்வி தான் வரேன். இங்க இருக்கு, கொரோனா இங்க இருக்கு. அந்த கேள்வி தான் வரேன். அந்த கேள்வி தான் வரேன். நீங்க அத தான் அவங்க முன் வைக்கிறாங்க. பரஸ்பரம் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஆமா எங்க ஆட்சியிலும் இருந்தது, நாங்க ஒத்துக்கிட்டோம், இனி இருக்காதுங்கறீங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல வர நீங்க சொல்லுங்க. ஒத்துக்கீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதைத்தான் அணி சொல்கிறது. ஏற்கனவே இவர்கள் ஆட்சியில் இருந்தது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏன் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்று மாற்று அணி நிற்கிறது. உள்ளாட்சி ஆட்சி நிர்வாகம் பல கட்ட எம்எல்ஏக்கள், பல்வேறு மேயர்கள் பல கட்டங்களை கடந்திருக்கிற ஒரு ஆட்சி நிர்வாக முறையிலே எங்கேனும் தவறு நடந்திருக்கலாம். நடந்திருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு ஒருத்தர் மனம் திறந்து பேசார். அதுல என்ன தவறு இருக்கு? இந்த ரெண்டு விஷயம் என்ன இருக்கு? இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்கிற எல்லா தலைவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இல்லாத ஒரே தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாட்சி இருக்கா? ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? கேள்வி வச்சிடுறேன். ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? நீங்க பேசவே முடியாது. ஒரு கேள்வி வச்சிடுறேன். ஒரு கேள்வி கிளீன் ஹேண்ட் புடம் போட்ட தங்கமாக கேள்வி வச்சிடுறேன். மக்கள் கேள்வி வச்சிடுறேன்.